டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஹலோ ஹலோ மிஸ்டர் முக்தார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பிரீத்தி இருக்காங்கல்ல? ஆமா சொல்லுங்க. அவங்க தான் கொடுத்தாங்க சரி நம்பர். சரி சரி அதாவது ரொம்ப காலமா நானும் எங்க அப்பாவும் உங்களோட ஃபேன்ஸ். தேங்க்யூ. ஒரு இன்டர்வியூ கூட மிஸ் பண்றது இல்ல. ரொம்ப சந்தோஷம். கார்த்திகோட இது பாத்துனாங்க. ஓ, நீங்க இலங்கையா? யாழ்ப்பாணம். ஓகே. அந்த டைம் ரொம்ப தமிழான பிளேஸ் வட்டுக்கோட்டை. தமிழில பிரதானப்படுத்தினது எங்க ஊர்ல தான். சரி. இது நேற்று வந்து ஒரு கேர்ள் பேசியிருந்தாங்க சிங்கோமலையில இருந்து. சோ அவ சொன்னது அத்தனையும் உண்மை. இல்ல, அதான் கேக்குறேன். இப்போ சீமான் சொல்றதுக்கும் ஈழத்தமிழ் மக்கள் நினைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சீமான் சொல்றதெல்லாம் கரெக்டா? அவர் தான் வந்து ஈழத்து போராளிங்க எப்படி ஃபீல் பண்றாங்க சீமானை பத்தி? யாருமே அவர் சீமான இது பண்ணது கிடையாது. தலைவர்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்கதான் கூடுதலா இதுல இன்வால்வா இருக்காங்க இல்லையா? அதாவது மாவீரன் பிரபாகரனுடன் இணைந்து பயணித்து துரோகம் செய்தவர்கள் தான் இப்போ சீமான் கூட இருக்கிறாங்க. நிச்சயமா. அந்த துரோகிகள் தான் இருக்காங்க. ஆமா, நிச்சயமா. அவருக்கு விசுவாசமா இருக்கிற யாரும் சீமானோட சேர்றது. தலைவர் கேட்கல பேசாத எவனா ஆம்பளை கிடையாது, அவனை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிடுறது. மாவீரர் பிரபாகரன் வந்துட்டு எங்கிட்ட தான் ஒப்படைச்சாரு அடுத்த கட்டம் ஈழத்த விஷயங்கள். இது ஒரு கடுகளவு கூட உண்மை கிடையாது. அதாவது அவர் இருக்கும் போது இப்ப அவருக்கு கீழே இருந்த நிறைய போராளிகள் இருக்கணும், அவையிட்ட கொண்டு போய் கொடுக்காம எங்கேயோ இருக்கிற சீமான் பேர் தெரியாத ஒரு ப்ராப்பர் அட்ரஸ் தெரியாத ஒரு பர்சன்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்களா சொல்லுங்க? ஒரு படத்தை நான் எடுத்தேன், அதுவும் ஒரு பொய் படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, கிராபிக்ல பண்ணிருக்காங்கன்னு. அப்படி வந்து ஒரு பர்சன்ட்ட அவர் எப்படி கொடுக்க முடியும்? அவர் அப்படித்தானே சொல்றாரு, தன்னை அப்படிதான் முன்னிலைப்படுத்துறாரு. நாட்டுக்காக தியாகம் பண்ண குடும்பங்கள் எவ்வளவு இருக்குது. அவரு பொட்டம்மனை பத்தி திட்டினது பாத்தீங்களா? நீங்க கேட்டீங்களா அந்த ஆடியோ? இல்ல, அது உங்க ஆடியோல தான் நான் பார்த்தேன், நான் பார்க்கல. இல்ல, அவரு அரசியல் விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு, அதை நான் பொறுத்து கொண்டேன். ஆனா அவர் போராளி பொட்டம்மனை பார்த்து மசுருன்னு பேசுறதெல்லாம் வந்து அதை ஏத்துக்கொள்ளவே முடியாது. சரி, பொட்டம்மன் வந்து மாமா. பொட்டம்மன் உங்க மாமாவா? ஆமா. அதாவது ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும், வெளியில தெரியாது நமக்கு, அதுக்கு உள்ள இருக்கு. அது ஃபுல்ஃபில் ஆகலன்னு அந்த கோபம் வெளிப்படுறது. ஏன்னா நான் சீமான பற்றி எந்த விஷயமும் நான் காது கொடுத்து கேட்கறது இல்லை. இல்லைன்னா அவர் பொருட்டாவே நான் மதிக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. இவர் வண்டி வந்து ஒரு ஆமரத்தியெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இல்லை, தமிழகத்தில் கூட திமுக அரசிடம் ஸ்டாலிடம் போயிட்டு ஒரு கோரிக்கை வைத்து அந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சில அடிப்படை வசதிகள் மற்ற விஷயங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு எப்படியாவது முயற்சி எடுத்திருந்தாருன்னா பாராட்டியிருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளையும் விமர்சனம் செய்து அவங்கள சாடி என்ன பயன் ஈழ மக்களுக்கு? மக்களுக்கு ஒரு பயன் இல்லை, அவருக்கு ஓன் அஜெண்டா இருக்கு, ஓன் பெனிஃபிட் இருக்கு, அதனால அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா பிரபாகரனுடைய படத்தை பயன்படுத்துறாரு. பிரபாகரன் இருக்கும் வரைக்கும் அவர் தான் தலைவனா இருந்தாரு. அதுக்கப்புறம் யாருமே கிளைம் பண்ணிக்கல. அதனால நம்மளால எதுக்கும் டைரக்டா இது பண்ண முடியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, சந்திரனை பார்த்து நாய் குலைக்கிறதுனால சந்திரன் கீழே இறங்க போறது இல்ல, குலைக்கிறதுனால எங்களோட பேர் கெட போறது கிடையாது. உண்மை எல்லாருக்கும் தெரியும். சில பேர் வேணுமென்னு மறைக்கலாம், கண்ணை மூடிட்டு பூனை பால் குடிக்கிறதுனால பூலோகமே இருந்தேன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? எனக்கு என்ன வருத்தம்னா, இல்லை பிரபாகருடைய மகன் சொல்லிட்டு பெண்கள் விஷயத்தில், பாலியல் ரீதியான விஷயத்தில், வார்த்தையில், நடைமுறையில் எதுலேயுமே ஒரு மனுஷன் சுத்தமாகவே இல்லை, அவ்வளோ அசுத்தமாக இருக்கிறான். நிச்சயமா இவர் போயிட்டு நான் பிரபாகருடைய மகன் சொல்லலாமா? எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கண்டா, இதுல தமிழர்களை விட்டுருங்களேன், இந்தியால இருக்கிற தமிழர்கள் அப்படி இவரை சும்மா விட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பொய்யா லேடிஸ குறையா பேசுறது, வல்கரா வெளியில பேசுறது, இவருக்கு எகெயின்ஸ்டா கேஸே போட மாட்டாங்களான்னு நான் யோசிக்கிறது. Why people not taking any action? இல்லை இவர் வந்துட்டு பாஜக நெருக்கமாக இருக்கிறார் போல இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் என்ன பேசினாலும் அவருக்கு எந்த தடையும் இல்லை. சட்டமும் சரி, காவல்துறையும் சரி, எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு பொதுத்தளத்தில் உட்காந்துட்டு ராஜீவ்காந்தி நான் தான் கொன்றேன்றாரு. இது எவ்வளோ பேர் அவலம். இது உண்மைதான். அதாவது டைகர்ஸுக்கு வந்து கெட்ட பேர் கொண்டு வர வேணும், தமிழாக்களுக்கு கெட்ட பேர் கொண்டு வரணும். எப்பவுமே தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு அலர்ட் கொடுத்துட்டு இருக்கணும்ன்றது இவரோட அஜெண்டா.
அஜெண்டா மட்டும் இல்லை, ஈழத்தினுடைய அந்த அமைப்புக்கு வந்து தடை இருக்குது. அந்த தடையை வந்து விலக்க வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்து அவர் சொல்கிறாரு, ராஜீவ்காந்தியை கொண்டது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். நாங்க தானே அப்ப இவரை பிடிச்சு உள்ள போட வேண்டியதானே, கவர்மெண்ட் என்ன பார்த்துட்டு செய்துட்டு. அதுதான், இவர் யாருக்கோ கைக்கூலியாக செயல்படுறாரு. ஆனால் அப்பாவி மக்கள், அப்பாவி இளைஞர்கள் அவங்க எல்லாருமே வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டதால எல்லாரும் அவங்க கூட துணைக்கு போறாங்க. மிகுந்த வேதனையா இருக்கு, யாருமே தெளிவடையல. அதாவது ரொம்ப நாளைக்கு அதாவது உண்மை தூங்கிட்டு இருக்கும், ரெண்டோ நாள் வெளிப்படும் போது இதெல்லாம் அழிஞ்சிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏனென்றா பிரபாரனா இருக்கட்டும் சரி, போராளிகளா இருக்கட்டும் சரி, எல்லாருமே மண்ணுக்காக ரொம்ப மனசார ஆத்மாத்மாக எல்லாரும் பாடுபட்டாங்க, போராடினாங்க, உயிரை தியாகம் பண்ணாங்க. உண்மையாவே தியாகம் பண்ணாக்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப பாருங்க, இப்ப ஸ்ரீலங்கால ஓரளவு சுமூகமான நிலை வந்துட்டு இருக்கு. அதை குழப்பம் கூட நிறைய பேர் நினைக்கலாம். இப்படி தப்பா பேசி இன்னும் இருக்கிற சிச்சுவேஷனை வர்ஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம். ஹிடன் அஜெண்டா என்னன்றது தெரியாது. இல்ல, அஜெண்டா இல்லாம சீமான் செயல்பட மாட்டார்ல, அஜெண்டா இல்லாம சீமான் பேச மாட்டார்ல. நிச்சயமா ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. சீமான் அவர்கள் மாவீரர் பிரபாகரன் அவர்களை மிகவும் அசிங்கமாக பச்சையாக திட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆடியோ பயன்படுத்தி நம்ம வந்து அவரை கலங்கப்படுத்த விரும்பலை தலைவரை. அதனால் இந்த ஆடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணல. ஆனால் அவ்வளோ பச்சையாக பேசிக்கிறார். ஒன்றுமே இல்லை, பொட்டமான மசுருன்னு சொன்னார். அதுக்கே நீங்களாம் கோவப்படுறீங்க. இன்னும் தலைவர் என்னென்ன பேசிக்கிறான்னு தெரியுங்களா? அதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் சொல்றேனே, சந்திரனை பார்த்து நாய் குலைக்கிறதுனால சந்திரன் கீழறங்க போறது இல்ல. இவர் திட்டுறதுனால அவரோட புகழ் குறைய போறது கிடையாது. அதுதான் உண்மை. தமிழக மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க ஒட்டுமொத்த ஈழ மக்களும் சீமானுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இல்ல, எப்பவும் கிடையாது. ஒரு திருடனுக்கு, ஒரு உமனைசருக்கு எப்படி எங்களுடைய ஆட்கள் வந்து துணியா இருப்பாங்களோ, அதுவும் பிரபாரண்ட வழியில வந்தவங்க யாருமே துணிய நிக்க போறது கிடையாது. அவரை உண்மையா நேசிக்கிற யாருமே துணை நிக்க போறது இல்ல. இது சும்மா ஒவ்வொருத்தரோட ஹிடன் அஜெண்டா நமக்கு தெரியாது. சும்மா ஒரு பொருளையே கிளப்பி விடுறது. சம்பந்தமே இல்லாம பிரபாகரன் பெரியாருன்னு முன்னிலைப்படுத்துறாரு. தேவையில்லாத வேலை, அவசியமில்லாத வேலை. இதனால ஈழ மக்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்க போதா? இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் வெட்டிட்டுங்கிறார். எந்த உறவுகளும் ஈழத்து மக்களுக்கு உதவக்கூடாது. உண்மையா நான் சொல்றேன், உறவு ஆத்மார்த்தமான ஒரு உறவு இருக்குமா இருந்தா அது எந்த கெட்ட சக்தியாலையும் அதை அழிச்சிட முடியாது, அதை பிரிக்க முடியாது. அதுல எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சோ என்ன சொல்றது, அந்த ஏதோ சொல்லுவாங்க குடம் தழும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறகுடம் தழும்பாது. இந்த மாதிரி இவரெல்லாம் குடங்கள் அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. நாங்க அப்படியே பார்த்துட்டு ஓகே, சாக்கடையில கல்ல எறிஞ்சா அது நம்ம மேலதான் படும். சோ அதனால இவரை ஒதுக்கி வைக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அதாவது சீமானை நான் எதிர்க்கிறதுனால, அவர் செய்யக்கூடிய தவறுகளை நான் முன்னிலைப்படுத்துறதுனால நான் ஒட்டுமொத்த ஈழ மக்களுக்கு எதிரான மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்குறாரு. நிச்சயமா இல்ல முக்தா, இல்லைன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்போமா? சொல்லுங்க. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. என்ன நீங்க அந்த முதல் சேனல்ல இருந்தீங்கல்ல, சத்தியம் டிவி. ஓகே, அப்பையில இருந்து நாங்க ஃபாலோ பண்றோம். உங்க இன்டர்வியூ வரதுன்னா எங்க அப்பாக்கு ஒரே குதூகலம். அப்படிங்களா? எனக்கு உங்க இன்டர்வியூ, அதுவும் நீங்களும் காந்தராஜாவும் பண்ற கூத்து இருக்குல்ல, ஐயோ போட்டு வாங்குவீங்க. அவரும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசுவாரு. அதுதான் சீமான் சொன்னாரு. சீமான் சொன்னா, என் வாழ்நாள் முக்தாருக்கும் காந்தராஜுக்கும் மன்னிப்பே கிடையாதான். இவர் யாரு எங்களை மன்னிக்கிறது? வந்திருக்கு. இப்போ கூட வந்துட்டு என்னை கொல்வதற்கு திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி எல்லாம் பிளான் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இப்போதான் எனக்கு செய்தித்தாளில் பார்த்த ஒரு நியூஸ் வந்துச்சு. இல்ல, ஒரே ஒரு குழப்பம் தான் இருந்துச்சு. ஈழத்து மக்கள் சீமான் பக்கமா இல்லையா, சீமான் பக்கம். இப்போ தெளிவாயிடுச்சு எல்லாருக்கும். நிச்சயமா இல்ல. எங்க அப்பாட அம்மாட ஊரும் பிரபாரண்ட ஊரும் ஒரே ஊரு தான். அதான் சவுண்ட் பார்த்தா தெரியுது. அப்படியா? ஆமா. இப்பவும் என் பொண்ணுட்ட கதைங்க இங்கதான் பிறந்தா. அவனோட கணவர் யாருன்னு கேட்டா பிரபாரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ அந்த பிறந்த இயர் வந்து 2009. ஓஹோ, எனக்கு நான் நிறைய இன்டர்வியூ பண்ணிக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு பெருசா தெரியல. இப்போ கடைசியா அந்த கார்த்திகோட இன்டர்வியூ பண்ணீங்களா, பிரபாரோட அண்ணன் மகனோட இன்டர்வியூ, அது முடிஞ்ச பிறகுதான் நிறைய ஈழத்து மக்கள் ஃபோன் பண்ணி எங்கிட்ட பேசினாங்க. இப்போ நீங்க எப்படி பேசுறீங்க? அதே ரீச் பண்ண நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த கோவிட் டைம்ல இருந்து உங்க நம்பரை கேட்காத ஆக்கவே இல்லைன்னா எனக்கு எப்படி ரீச் பண்றேன்னு உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியல, கான்டாக்ட் இல்ல. இப்ப கிருத்திகா வந்திருந்தாங்க, அவட்ட தான் நான் காலையில கேட்டேன், எனக்கு எப்படியாவது முக்தாட நம்பர் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அதுக்கு சொன்னா இருக்கு.
நீங்க தரீங்க அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் யாராவது மெசேஜ் அனுப்புனாவே நான் லைனில் வந்துடுவேன். இது என்னென்ன, என்னுடைய நம்பரை நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பொதுத்தளத்தில் போட்டு என்னை ரொம்ப வல்கராக திட்டணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறேன், இந்த ஃபோன் நான் எடுக்கிறது இல்லை நம்பர். இதனால நிறைய உறவுகள்கிட்ட என்னால் பேச முடியாமல் போயிடுது. அவருக்கு அப்படி ஒரு கீழ்த்தர உண்மையா அவர் எல்லாம் ஒரு மனுஷனா மதிக்கவே கூடாது இந்தியாவில். ஏன்னா அதை செய்யறாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. எனக்கு from the beginning இவர் எப்ப பிரபாரண படத்தை காட்டி அந்த உணர்ச்சியா பேசினாரோ அப்பவே எங்க அப்பாட்ட சொன்னேன், இந்த ஒன்னா நம்பர் திருடனப்பா அப்படின்னு தான் நான் சொன்னேன். இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வச்சு நீங்க என்ன அரசியல் பண்ணி இருக்கு, அப்ப உனக்கு என்ன ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது. நான் from the beginning சீமான மதிக்கிறது இல்ல, சீமான பத்தி பேசுறவங்களுக்கு நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கறது இல்ல. நானே என்ன நினைச்சேன் தெரியுமா, ஒட்டுமொத்த ஈழ மக்களும் வந்து சீமான் பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சேன். எனக்கு இப்போ இந்த நேர்காணலுக்கு பிறகுதான் இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி ஈழ மக்களும் ஆஸ்திரேலியா கனடாலேருந்து எல்லோரும் பேசுகிறவங்க எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. நாங்களாம் ஏற்றுக்கலை, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நாங்கள் என்றைக்குமே சீமானை ஏற்றுக்கலை, நாங்கள் வந்து தலைவருடைய வழியில் வந்தவங்க, இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை வந்து தலைவர் எப்பவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாங்க. இப்படி ஒரு கேவலமான அந்த பேரையும் உச்சரிக்க நாங்க கூச்சப்படுவோம். உங்க இன்டர்வியூ இருக்குல்ல, அது அத்தனை அந்த குரூப்ல போட்டோம் தெரியுமா, எரிஞ்சு செத்துருப்பாங்களே. அவங்க ஒரு மூச்சு காட்டாது. யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்க அதுல ஃபைல் பண்ணிடுவோம். டைகர்ஸ் படத்தை திருடி வச்சிருக்கானுங்கல்ல, அவனுங்கதான் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க. நல்லப்ப யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். கவலைப்படாதீங்க, தமிழக மக்களும் விரைவில் புரிஞ்சுக்குவாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.